இன்னைக்கு கூட்டணி என்பது தேர்தலில் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைக்கிறோம். ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இதை திரித்து அவதூறாக பேசி சிறுபான்மை மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள். சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்பதம். அண்ணா திமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. இதை எங்களுடைய தலைவர்கள் கடைபிடித்திருக்கிறாங்க. அதே போல அம்மாவுடைய அரசும் கடைபிடித்திருக்குது. இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கல, சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை செய்திருக்கோம் என்று, எந்த அளவுக்கு தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது என்பதை எண்ணி பாருங்க. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை எண்ணி பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆதரவு தாரி என்று இந்த நேரத்தில் கேட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்ட செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து